போலி உம்ரா டிராவல்ஸ்கள் செய்யும் மோசடி. எங்களுக்கு 24 நாங்கள் ரிட்டர்ன் போக வேண்டியது, ஆனா அவங்க எங்களை அனுப்பல. அனாதையாக விடப்படும் உம்ரா பயணிகள் வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கல. நாங்க ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். உலகத்துல வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் தங்களுடைய புனித ஸ்தலமான மக்கா, மதீனா மற்றும் வரலாற்று ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய உம்ரா பயணத்தை குறிவச்சு மிகப்பெரிய மோசடிகள் அரங்கேறி வருது. சமீப காலங்களா தமிழ்நாட்டில இருந்து உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் பெரும் துயரத்துக்கு ஆளாகிறாங்க. உம்ரா பயணத்தை ஏற்பாடு செய்யும் போலி உம்ரா டிராவல்ஸ்கள் மிக குறைந்த கட்டணத்துல உம்ரா பயணம் என்று விளம்பரம் செய்றாங்க. இதனை நம்பி மக்களும் தங்களுடைய பணத்தை குறிப்பிட்ட போலி உம்ரா டிராவல்ஸ்களுக்கு செலுத்துறாங்க. இப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி பணத்தை வாங்கின பிறகு இந்த மாதிரியாக பயணம் செய்யக்கூடிய பயணிகளை அனாதையா விட்டு செல்றது வாடிக்கையாகி வருது. சமீப காலமா பல உம்ரா பயணிகள் போலி உம்ரா டிராவல்ஸ்களால சவுதிக்கு அழைச்சிட்டு போகப்பட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போடாமலேயே பாதையிலேயே அனாதையா விடப்பட்டிருக்காங்க. நாங்க 11ஆம் தேதி வந்தோம். 11ஆம் தேதியிலிருந்து கைடு வரவே இல்லை. கைடு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க சென்னைக்கு, ஆனா கைடு அனுப்பவே இல்லை. கை கூட ஒர்த்தபுள் இல்லை. சென்னையில விசாரிக்க சொன்னோம். சென்னையில விசாரிக்க சொன்னதுல 15 நாளைக்கு மேல ஆகி போச்சான். அவங்க ஆபீஸ் எல்லாம் லாக் பண்ணி. என்னோட பர்சனலா என்னோட 4 எக்ஸாம் நான் அது பேஸ் பண்ணி தான் வந்தேன். இப்போ அது செமஸ்டர் அரியர் விழுந்துருச்சு. இப்போ நான் அடுத்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கவர் பண்ண முடியும். எங்களை கூட்டிகிட்டு எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கல. நாங்க ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அசரப்புங்கிற பாய் அவங்க தான் எங்களுக்கு நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழிகாட்டி எங்களுக்கு டிக்கெட்டு போட்டு கொடுத்து. நாங்க மக்காவுக்கு ரொம்ப உம்ராக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க ஊருக்கு போவோம்னு நினைக்கவே இல்லை. மக்காவுல இருந்து 15 நாள் படுத்த படுக்கையா தான் கிடைக்கிறோம். போட்டு நினைச்சே பார்த்தே இல்ல. இப்படி தினம் தினம் உம்ரா பயணிகள் ஏமாற்றப்படுவது தொடர்கதையாகி வருது. பாதிக்கப்பட்டவங்க இந்தியன் எம்பசில முறையிட்டு அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி நாள் கடந்த பிறகே தாயகம் திரும்புறாங்க. கூடிய விரைவில் உம்ரா டிராவல்ஸ்களுக்கு தகுந்த விதிமுறைகளை விதிக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்யணும்னு பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் குறைந்த விலையில உம்ரா சேவை என்ற விளம்பரத்தை நம்பி ஏமாறாம முறையான நெறிமுறைகளோட செயல்படும் நம்பகமான உம்ரா டிராவல்ஸ்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு. கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அது மாதிரிலாம் இல்லாம கம்மியா சொன்னா 4 பேர்ட்ட விசாரிங்க. ஒரு ஆள் 1 லட்சம் சொல்றாங்க, ஒரு ஆள் 55,000 சொல்றாங்களே, என்ன பிரச்சனை, ஏன் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு விசாரிங்க. கம்மியா கொடுக்கறத டக்குன்னு போயிட்டு அப்புறம் இந்த பிரச்சனையை ஆளாவாதீங்க.